மனைவியின் உதவிக்காக நியமிக்கப்பட்ட இளைஞர் அவரது ரகசிய காதலனாக மாறினார். அவர்களின் தொடர்பு அம்பலமானதால் ஒரே நேரத்தில் இருவரும் தனித்தனியாக தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் போச்சம்பள்ளி அருகே நடந்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த பாளைத்தோட்டம் பஞ்சாயத்து குறிஞ்சி கங்கைபுரம் கிராமத்தைச் சேர்ந்த திருப்பதி என்பவரின் மகள் 24 வயது திலகவதிக்கும், ஊத்தங்கரை அடுத்த வண்ணாம்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த 26 வயது திருமூர்த்தி என்ற சிவகுமாருக்கும் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. திருமூர்த்தி டெல்லியில் ஹிட்டாச் ஆபரேட்டராக பணி செய்து வருகிறார். அவர்களுக்கு 1 வயதில் ஒரு ஆண் குழந்தை உள்ளது. வேலை காரணமாக திருமூர்த்தி டெல்லியிலேயே தங்க நேரிட்டுள்ளது. எனவே ஊரில் தனியாக வசித்த மனைவிக்கு உதவியாக அவரது கிராமத்தைச் சேர்ந்த 22 வயதான ஹரிஷ் என்பவரை நியமித்துள்ளார். மனைவிக்கு தேவையான உதவிகளை செய்து தரும்படியும் காலை மாலை என 2 வேளைகளில் குழந்தைக்கு பால் வாங்கி தரும்படியும் கூறியுள்ளார். அதற்காக குறிப்பிட்ட அளவு ஊதியத்தையும் ஹரிஷுக்கு அனுப்பியுள்ளார். திலகவதிக்கு வேண்டிய உதவிகளை செய்து வந்த ஹரிஷ் நாளடைவில் அவரோடு நெருங்கி பழகி வந்துள்ளார். இருவரும் திருமண பந்தத்தை மீறிய உறவில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இது குறித்து திருமூர்த்திக்கு தெரிய வரவே தனது மனைவியை செல்போனில் அவர் கண்டித்துள்ளார். ஆனாலும் அவரது நடவடிக்கையில் திருப்தியடையாத அவர் இருவரையும் கையும் களவுமாக பிடிக்க திட்டமிட்டுள்ளார். அதற்காக மனைவிக்கு தெரியாமலேயே டெல்லியிலிருந்து கிளம்பி வீட்டிற்கு வந்துள்ளார். அப்போது ஹரிஷும் திலகவதியும் ஒன்றாக வீட்டில் இருந்ததைக் கண்டு திருமூர்த்தி அதிர்ச்சியடைந்தார். அது குறித்து திலகவதியின் பெற்றோருக்கு தெரிவித்து மகளை கூட்டிச் செல்லும்படி தெரிவித்துள்ளார். 3 மாதம் திலகவதி பெற்றோர் வீட்டில் இருக்கட்டும், அதன் பிறகு தான் அழைத்துக் கொள்வதாக கூறி அனுப்பி வைத்துள்ளார். அதன்படி தாய் வீட்டிற்கு சென்ற திலகவதி திடீரென தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். அதிர்ச்சியடைந்த திருமூர்த்தி மனைவியின் சடலத்தை மீட்டு வண்ணாம்பள்ளி கிராமத்தில் உள்ள வீட்டிற்கு எடுத்துச் சென்று அடக்கம் செய்ய ஏற்பாடு செய்தார். அது குறித்து போலீசாருக்கு தெரிய வரவே அங்கு வந்த ஊத்தங்கரை போலீசார் சடலத்தை கைப்பற்றி உடற்கூராய்வுக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து நடவடிக்கை மேற்கொண்டனர். அதன்படி சடலம் ஏற்றப்பட்ட ஆம்புலன்ஸ் தொகரப்பள்ளி காப்புக்காடு அருகே செல்லும் போது பின்தொடர்ந்து வந்த 3 ஆம்புலன்ஸை மடக்கியுள்ளனர். சடலத்தை தங்களிடம் கொடுக்கும்படி சண்டையிட்டதாக தெரிகிறது. அதனால் செய்வதறியாது தவித்த தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் நேரடியாக வண்டியை எங்கும் நிறுத்தாமல் போச்சம்பள்ளி காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்று நிறுத்தியுள்ளார். அங்கு போலீசாரிடம் நடந்ததை கூறவே பின்னர் போலீஸ் பாதுகாப்போடு சடலம் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்நிலையில் திலகவதி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பற்றி அறிந்த ஹரிஷ் பின்னர் அவரும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். அவரது சடலத்தையும் போலீசார் கைப்பற்றி உடற்கூராய்வுக்கு அனுப்பி வைத்தனர். திருமண பந்தத்தை மீறிய தவறான தொடர்பால் ஒரே நேரத்தில் இளம் பெண்ணும் இளைஞரும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் போச்சம்பள்ளி அருகே பரபரப்பாக பேசப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.